இந்த நீதிமொழிகள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நேரலையிலே பார்க்கிறவர்கள், ஊடகங்களிலே பார்க்கிறவர்களை ஆண்டவர் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம். உடைய உற்சாகத்துக்காக நன்றி, உடைய வாஞ்சைகளுக்காக நன்றி. அநேகர் தொடர்ந்து பார்க்கிறீர்கள், அதற்குரிய கமெண்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப நன்றி. இந்த நாளின் செய்தி நீதிமொழி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:9. இது பாகம் 83ஆம் பாகம். இதனுடைய செய்தி என்னவென்றால், துன்மார்க்கனுடைய வீடு செம்மையானின் கூடாரம். துன்மார்க்கனின் வீடு செம்மையானின் கூடாரம். வீடு என்பது உறுதியானது, ஸ்திரமானது, அழகானது, ஆடம்பரமானது. கவனிங்கள், வீடு என்பது உறுதியானது, அழகானது, ஆடம்பரமானது, எல்லா வசதியும் இருக்கும். இங்கே வீட்டிலே கூடாரம் என்பது 4 கொம்பு, மேலே ஒரு தார்பாய். அன்றைக்கும் அப்படிதான் இருந்துச்சாம் கூடாரங்கள். அதாவது 4 மூங்கில், மேலே இந்த மிருகங்களின் தோல் இருக்கும். அன்னைக்கு கூரைகள் இல்லை. ஆடு, மாடு, இதனுடைய மிருகங்களின் தோல் மேலே இருக்கும். அப்படியானால் மழையும் வெயிலும் அதை தாக்கும். கவனியுங்கள், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த கூடாரம் எதற்கென்று சொன்னால் கால்நடைகளை பராமரிப்பதற்காக. திரும்ப சொல்லுகிறேன், கால்நடைகளை பராமரிப்பதற்காக. இரவு நேரங்களிலே அந்த கால்நடைகள் அங்கே தங்கும், அங்கே தூங்கும். அதுதான் கூடாரம். முதல் குறிப்பு, துன்மார்க்கருடைய வீடு. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த வீடு அழியுமா? எப்படிங்க? கவனிங்க, அது அழிவதற்கு என்ன காரணம்? கவனிங்கள், அது வீடு, நாட் எ டென்ட். வீடு, அஸ்திபாரம் இருக்கிறது, அறைகள் இருக்கிறது. ஒரு வீடுனா போடுறாங்களே பிளானில், வரவேற்பு அறை, சமையல் அறை, குளியல் அறை, அங்கே போர்ட்டிகோ, அப்படி தான் அதை டிசைன் பண்ணுறாங்க. சகல ஒன்றுமில்லை. இப்போ கட்டி கொடுத்துருக்காங்களே வீடு, அரசாங்கம், அந்த வீடினுடைய அமைப்பே சூப்பராக இருக்குது. நேற்று ஒருத்தரோட பேசியிருந்தேன். இந்த வீடு வெளியே போனால் 25 லட்சம் ரூபாவாம். ஒரு சொந்தமாக வாங்கணும்னா. அப்படியான 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டை அரசாங்கம் இலவசமாக கட்டி கொடுக்குது.